என்ன ஒரு வெங்கலம்? அது வெங்கலம். இந்த வெங்கலம் கிராமத்தில் அம்மனுக்கு நாடகம் சொல்ல போற ஒரே தடவை நாடகம் வெளியேற போச்சு. பேசாத சும்மா பையா பொட்டு கடி உனக்கு யாரும் அலையணும் உட்காரா வெங்கலம் கிராமத்தில் அம்மனுக்கு அம்மனுக்கு கூழ் வாத்து அத ஊர் பொதுமக்கள் புதுவெங்கலம் கிராமத்தில் அம்மனுக்கு கூழ் வாத்து திருக்கோள் ஒரு பக்கம் பிரபுடியாம்பட்டை சேர்ந்து ஸ்ரீ முத்துமரும நாடக சபை அதோ சித்தனூர் கிராமத்தை வாழ்ந்து வரக்கூடிய எங்க குலதெய்வமா வழங்கி வரக்கூடிய அதோ பெரிய நாளிகை அருளாலே பேர் பெற்று அதோ ஸ்ரீ முத்து மாரியம்மன் நாடக சபா அவரை கொண்டு வந்து நமக்காக 3 இரவு தாம்பரம் வழங்கினார். நம்மளுக்கு தாம்பரம் வழங்கிய இந்த ஊர் நாட்டமர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் இன்னும் நடத்தக்கூடிய நாடகம் ஏதென்றால் ஊரார் விருப்பப்படி ஒரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், எப்படி நடத்த வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அப்படி ஆண்களும் பெண்களும் எப்படி மரியாதை தரணும், எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆம்பளை எப்படி ஆள் வச்சு அடிக்கணும், ஒரு ஆம்பளைக்கு எப்படி ஆதரவு தரணும். ஆதரவு அப்படி சொல்றதா எனக்கு வாயில் கொத்தர இப்படி ஆகுது. நடத்தக்கூடிய நாடகம் எங்களுக்கு ஏத்த நாடகம் அதோ கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி திருமணம் என்னும் கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி திருமணம் என்னும் கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி திருமணம் என்னும் சண்டன் சரவணன் சண்டை முருகன் திருவிளையாடு சண்டன் சரவணன் யமனுக்கு முருகனுக்கு சண்டை காலையில ஓடி போது பொட்டிக்காரனுக்கு அப்படி விளக்கமா சொல்ல போனா அதோ கற்பகவல்லி திருமணம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த நாடகத்தை கற்பகவல்லி திருமணம் சண்டன் சரவணன் சண்டை திருவிளையாடல் எமனுக்கு முருகனுக்கு சண்டை இந்த நாடகம் நடத்த போகிறோம். அதனாலே நாடகத்திலே ஆண்டு வரக்கூடிய ஜெயமாபுரிப்பட்டம் தாண்டு வரக்கூடிய ஜெயாஜனன் மன்னன் கற்பார் அண்ணவர்கள் மத அதோ ஜெயஜனன் கற்பார் கேமரா
கண்டிப்பா அப்படியே மண்டை ஓடுற மாதிரி இதே நம்ம சீத்துல காரா மண்டை விடணும் ரொம்ப மண்டை விடணும் ஏய் அடா என்னடா அம்மா இடம் இருக்குதா ரொம்ப விஸ்தாரமான இடம் அதுல ஒண்ணு ஆட்ட ஆடுறதுக்கு இடம் கிடைக்காது கிடைக்காது வெங்கத்துல வச்சா அதனாலதான் ஜனம் கழிஞ்சு ஓடிக்குது அதான் கிட்டத்துல வச்சா வெள்ள கும்புக்கா கிடக்கும் ஆமா விஸ்தாரமா இருக்கும் போற ஆளுக்கு ஒரு பாயை போட்டு அப்படியே அப்படியே மெல்ல இருக்கு காத்தோட்ட மாதிரி இருக்காங்க காத்து அடிக்குது கேவும் கோவில் ஏய் இங்க உட்காராம அமீராட உட்காந்தா அன்பில உட்காந்து சூத்து வந்து போடும் அந்த காலத்துல பெரியவங்க சொல்றது வாங்க நமஸ்காரம் நமஸ்காரம் குட் மார்னிங் குட் நைட் அலைக் சலாம் அலைக்கும் பாய் கடை போறதா ஓ பாய்க்கு போறதா பாய்களை தலைகாணிக்கு போடணும் போட பாய் போட்ட பாய் என்ன பொழுது கேக்குறாரு என்ன பண்ணுறாரு சேதாலு ஹாய் காரி மோரி மரா ஒரு 4 குட்டி ஒண்ணா கூட்டு யார் தெரியுமா அவர் தலைவர் பொண்டாட்டி மனை கட்டி அவ ஒரு புள்ள பத்தி வச்சுக்கிறான் யாருக்கு வா புள்ளையா புள்ள பத்து கொடுக்காது நீ நடிப்புல வச்சு தம்பி தங்கச்சி பாசமா வச்சு உட்காந்து வேடிக்கை பாக்குறா இது மாதிரி ஆளுக்கு ஒரு புள்ளி வச்சிருந்தா என்ன பண்ணும் அவங்க மாமனை பக்கத்துல தலைவர் பொண்டாட்டி மனை காய்ச்சி அவரு கவுன்சில் அவ கழிச்சிருச்சு இது சொன்ன வாஸ்தவம் ஏன்னா இப்ப வருங்காலத்துல வாலிபர் அவங்க இப்ப வளர்ச்சி ஆகி நாலு பெரிய மனுஷன் ஆயிட்டா அவங்கள போல ஆளுக்கு தான் அது தேர்தல் இடம் கிடைக்கும் சீட்டு கிடைக்கும் அவங்க ஒரு கூட்டம் போட்டுக்கிறாங்க பாரு மன்றம் தன்னுடன் பிறந்த பிறப்பாக தமிழ் இலக்கிய வார்த்தைய பண்பாட்டு தளம் சிறந்த வார்த்தையாக கொண்டு வல்லின மெல்லின இடையின இலக்கண நெடில் குறில் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து கோர்த்தால் தமிழ் வார்த்தை ஒரே வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தையை வைத்து எதிரொலி எகிடத்தகரமான வார்த்தை அட பார்த்து அடிங்க என்ன பண்ணி வர என்னடா மோட்டர் பீச்சு போட்டு போகுது கிணத்துல கிடக்கும் மோட்டர் கிணத்துல கிடக்குற மோட்டர் பீஸ் நீங்க அடிச்சா பீஸ் பீஸ் போடுமா இல்ல மோட்டர் கூட ஆமா மோட்டர் கூட அண்ணா ஓ அண்ணா கேட்கல அதனால சாய் ஒடிஞ்சிட்டா காலையில போய் மோட்டர் பூட்டி உடஞ்சிட்டா என்ன பரவாயில்ல சபையை சபை லட்சுமி கடாட்சிய பருதிய சபைக்கு வரும்போது என்னை உற்று நோக்கி பார்த்தால் ஆள் விளக்கு விழுந்துருமோ விழுவாத வச்சு
யாருங்கள்லாம் பாப்பனுக்கு எல்லாருக்கும் ஜெய. ஆமா அப்பா ராஜாவுக்கு ஜெய, பாப்பனுக்கு ஜெய. ஜெய் ஜெயராம் மகாராஜன் ராஜாரு காலையில பிடிச்சு வந்தே ஆமா வீட்டுக்கு போகிற போன கேட்டா அதுங்க ஏது புட்டுது வந்து கிடைக்காது அதை வச்சு எனக்கு நாடு இருக்கின்றது. ஆமா ஜெயமாபுரி ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணத்தை சீரோடு சிறப்போடு அரசாட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய பெயரோ ஜெய ஜெய மகாராஜ். எனது மனைவி இருக்கின்றது ஜெயமாலினி. ஜெயமாலினி விஜயமாலினி முதல் தரம் எனது மனைவி திருமணம் செய்து வந்து அப்படி திருமணம் செய்து வந்து 12 ஆண்டு காலம் ஓர் குழந்தை இல்ல இருந்தாலும் குழந்தை இல்லாத போனாலும் எனது நாட்டினும் பெருமையை செந்தமிழ்நாடு எங்க சிறப்பு மிக்கும் செந்தமிழ்நாடு எங்க சிறப்பு மிக்கும் சேர சோழ பாண்டியர் நாடாகும் ஜெயமாலினி ஜெய் ஜெயன் விஜயமாலினி சந்தனமும் பாக்கும் தேக்கும் சாமதினை பயிர்கள் எல்லாம் தலையே தூக்கும் கிராமத்துல பசங்க இல்ல பாவம் அவங்க நாட்டு பெருமை அவனுடைய நாட்டு பெருமை என்னுடைய நாட்டு பெருமை சாமதினை பயிர்கள் எல்லாம் தலையே தூக்கும் பூவரிகாய் வந்து அமர்தான் உண்ணும் போர்கள் தரம செய்ய பொன்னாடாகும் மாலை கட்டி போரடித்தால் மாலாதி ஜன்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும் அழகான நாடே எழுதி ஜெயமாபுரி ஜெயமாபுரி நாட்டை சீரோடு சிறப்போடு ஆராய்ச்சி செய்து வந்த போதிலும் ஜெயமாலினிக்கு குழந்தை பிறக்கவில்லை. அப்படி குழந்தை பிறக்கவில்லை என்று மன துயரம் வந்து
கட்சி எடுத்துட்டு ஓடுறோம் நேரம் பழைய வேலை ஜெயமாபுரி நாட்டை சீரோடு சிறப்போடு ஆராய்ச்சி செய்து வந்து போதில்ல செய்து வந்த போது எனக்கு பின்னால் இந்த நாட்டை ஆராய்ச்சி செய்வதற்கு ஆண் பிள்ளையோ ஒன்றுமே இல்லையே. ஜெயமாலினி திருமணம் செய்து வந்து 12 ஆண்டு காலமாகியோ குழந்தை பிறக்கவில்லை இல்லை அப்படி என்று அழுத வண்ணமாக இருந்த பொழுது உடனே ஆகிப்பட்ட ஜெயமாலினி பார்த்து பிள்ளை இல்லையே கணவர் அழுது கொண்டிருக்கிறார் அப்படி என்று பெரிய மனது வைத்து அவள் தங்கை ஆகிய விஜயமாலினி இரண்டாம் செய்து வைத்தார். அப்படி இரண்டாம் தரம் செய்து வந்த உடனே பார்த்தேன் பிள்ளை இல்லையே என்று அழுது கொண்டிருப்பது சரியல்ல. அப்படி என்று ஏறாத கோயில் அல்ல, இறங்காத குளம் அல்ல, வணங்காத தெய்வம் இல்ல, வழிபடையாத சாமியே இல்ல. அப்படி இருந்த போதிலும் உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வத்தையும் வணங்கி விட்டோம் அப்படி என்று நினைத்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து திருச்செந்தூர் முருகனே நான் திருமணம் செய்து குழந்தை என்பது இல்லாமல் இருக்கிறேன். இரண்டாவது தரம் திருமணம் செய்திருக்கிறேன். இரண்டாவது தரமும் திருமணம் செய்திருக்கிறேன். எனக்கு உன்னுடைய அனுகிரகத்தினால் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு திருமணம் செய்து புது தம்பதி கோலத்தோட உனது ஆளையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படி என்று பிரார்த்தனை செய்தேன். அப்படி பிரார்த்தனை செய்த உடனே தெய்வத்தை வணங்கி அரண்மனை வரும் நேரத்தில் எனது பெரிய மனைவி ஜெயமாலினி கற்பனை மாலமாக அந்த திருச்செந்தூர் முருகன் மனைவி கற்புடைய பெண்ணாக இருந்தாள். அப்படி கற்புடைய பிறந்தவனோட குழந்தை பிறந்து அவனுக்கோ ஒரே ஒரு பையன் எடுத்த உடனே ஆண் பிள்ளை தான் பரவாயில்ல. முதல் பிள்ளை ஆண் பிள்ளை பிறந்து விட்டான். அந்த திருச்செந்தூர் முருகனை நினைத்து வணங்கி வழிபட்ட காரணத்தால் பிறந்த குழந்தைக்கு திருச்செந்தூர் முருகன் அணுகிற காரணத்தால் அப்படி என்று சாந்தசீலன் என்று பெயரை வைத்தேன். அப்படி சாந்தசீலன் என்று பெயரை வைத்து அவன் 5 வயது ஆனவுடனே பாடக சாலை அனுப்பி வைத்து பாடங்களை கற்பித்துக் கொண்டு வருகிறான். அப்படி பாடங்களை கற்பித்துக் கொண்டு வருகின்ற தருவாயில் அதோடு மட்டுமல்லாமல் அதாவது கனகமாபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய கனக மகாராஜன் என் தங்கை ஆகிய கனகவல்லி அம்மையிற்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை கற்பகவல்லி. அந்த கற்பகவல்லி பிறந்த நேரமாகப்பட்டது 6 மாத காலத்திலேயே தாய் தந்தை இழந்து விட்டார். அப்படி தாய் தந்தை இருந்த உடனே நானும் என் தேவையானும் பார்த்தோம். கற்புடைய பெண்ணு கற்பகவல்லி தன்னந்தனியா இருக்கக்கூடாது. நாத்தனா பிள்ளை எனக்கு தங்க பிள்ளை தன்னந்தனியா இருக்கக்கூடாது. அப்படி என்று எங்களுடைய நாட்டிற்கு கற்பகவல்லியை எடுத்து வந்து எங்கள் அரண்மனையிலேயே வளர்த்தோம். அப்படி அரண்மனையிலே வளர்த்து வரும் தருவாயில் அதற்கு 5 வயது ஆனவுடனே அதையும் பாலகத்தால சேர்த்தோம். சேர்த்த உடனே அப்புறம் கரும்பு போல வளர்த்தோம். அப்படி கரும்பு போல வளர்த்து வந்த உடனே மகன் ஆகிய சாந்தசீலன் ததி பருவமான உடனே எங்களுக்கோ வயது முயர்ந்து விட்டது. ஆமா, வயதான காலத்துல சும்மா இருக்கப்படாது. அப்படி என்று மகனாகிய சாந்தசீலனுக்கு அப்படி பார்த்தேன். கற்பனை கொண்டு வந்து தங்க பிள்ளைய மகனுக்கு தாலி கட்டி வைத்தார், திருமணம் கல்யாணம் செய்து வைத்தார். வயதான காலத்துல நாம் உட்கார்ந்து நமக்கு எடுக்க பிடிக்க ஒரு தண்ணி வேண்டி பிடிக்க கல்யாணம் பண்ணி சாப்பாடு நேரத்துக்கு பசி நேரத்துக்கு தவறாத மாமனாச்சே அத்தை பிள்ளையாச்சே அப்படின்னு கவனிக்கும் அப்படின்னு செய்து கற்பகவல்லி என் மகன் சாந்தசீலனுக்கு திருமணம் செய்து
திருமணம் செய்து திருமணம் செய்து 6 மாத காலம் 6 மாத காலம் ஆகிவிட்டது. 6 மாத காலம் திருச்செந்தூர். ஆமா 6 மாத காலம் உடனே முருகனுக்கு பிரார்த்தனை செய்திருந்தேனே அந்த பிரார்த்தனை நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்று எனது மனைவி ஜெயமாலி விஜயமாலி இந்த ஜெயதன மகாராஜன் மூவர் ஒன்றாக சேர்ந்து மகனாகிய சாந்த சிலனையும் மருமகளாகிய கற்பகவல்லியும் திருச்செந்தூர் முருக பெருமாள் ஆலயத்திற்கு அனுப்பி வைத்தோம். கோயிலுக்கு போயிடறாங்க. ஆமா 6 மாதம் ஆகிறது. அதனால காலம் கண்மண்டுத்து வார வழிபாட்டை முடித்து மனைவி வர வைக்கலாம். அன்னையவர் வயிற்றினிலே அன்னையவர் வயிற்றினிலே 5 திங்களக சின்ன பிள்ளை உருவெடுத்த நேரம் அன்னையவர் சுமந்து இருந்தார் 10 மாத பாரா காலத்தை விடக்கூடாது. தேவையாளாகிய ஜெயமல்லாது விஜயமல்லாது யாராகிற ஒரு ஜெயமால் நினைக்க ஜெயமால் தலைவயசுல ரொம்ப நேரம் ஆடக்கூடாது. தலைவயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆடக்கூடாது. நல்லாங்களா? எங்க வந்து கேட்டேன் பொண்ணு, நான் பொண்ணு எங்க படிக்கிறான்? ஆமா ஆமா நம்மள மாதிரி கட்டிங்க. அவன் தான் மத்தவக்காரன், அவன் தான் வரான். 100 ரூபாய்லாம் போகக்கூடாது. நீ வேற 10 ரூபாய் 20 ரூபா தான் ஒரே ஒரு வாட்டி 100 எந்த காலத்துல இருக்கிற எந்த காலத்துல இருந்தாலும் ஒரு அளவு 10 நம்ம மரியாதை இல்ல. நீ கோத்துக்கு 10 உனக்கு நீ கோத்துக்கு. நான் 10 ரூபாய் 100 ரூபா கொடு. நம்ம ஆளு கொடுற போலாமா?
வண்டி எடுத்த வண்டி 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 எதுவும் இல்லை ஏன் வண்டி எடுத்து நல்ல வண்டி நீங்க என்ன 100 ரூபா கொடுறா அப்படியே வர காசுல என்ன 50 ரூபாய்க்கு கூட ஏன் மரியாதை வேணா உனக்கு 20 ரூபாண்ணா ஏய் சும்மாரு வாங்க போன ஒரு தாரங்கட்டி போய் என்ன பொண்ண நாங்க தூக்கிட்டு நீ போறோம் உட்காந்துருவாங்களே நீ கொண்டு போய் கொடு 10 ரூபா கூட அவருக்கு ஒரு மரியாதை வேணும் அதெல்லாம் கோத்தாச்சு சரி நீ என்ன வாத்தியாருக்கு மரியாதை இல்லை வாத்தியாருக்கு நீ பாரு நீ பாரு பாரு அவன் என்ன சரி மச்சான் நான் போறேன் என் தம்பிங்களா அதே சொல்றேன் பாரு பாரு உட்காந்தானே இருக்கு பாரு யாரு நீ உட்காந்தானே இருக்கு பாரு என் சொத்து இருந்தாதான் எல்லாத்தையும் ஆமா சொத்து இது அதுக்கு இது போய் சொத்து இது போய் சரி இப்போ உனக்கு என்ன வேணும் சரி பொண்ணு தான் வருது நாங்க எங்க போறோம் யாரும் அங்கதான் அப்புறம் நீ எங்க போற சொல்லிட்டு இருக்க விடுறமா மாமன் பிள்ளை அது நீ